துலாம், அதிர்ஷ்டம் உண்டாகும். அப்படி என்ன அதிர்ஷ்டம் உண்டாகும்? ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது துலாம் ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின 2 இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கிடைக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். ஓகே, துலாம். துலாம் ஒரு சரராசி, சுக்கிரனுடைய வீடு. துலாம் ராசிக்கு சுக்கிரன் அதிபதியா வருவாரு. சுக்கிரனுடைய குணங்களை கொண்டவங்களா துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க. மற்ற ராசிக்காரங்களுக்கு அப்படி இருக்காது. அப்படின்னா சுக்கிரன் வந்து துலாம் ராசிக்கு அதிபதி. அது போக உங்களுடைய லக்னத்தோட தொடர்பு கொண்ட மற்ற கிரகங்கள் இதெல்லாம் சேர்த்துதான் வச்சு பார்க்கணும். இப்ப துலாம் ராசி பாத்தீங்கன்னா நல்ல பிசினஸ் மைண்டடா இருப்பாங்க. நல்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. பிசினஸ் வேற, பர்சனல் வேற அப்படிங்கிறதுல ரொம்பவே ஃபேர்மா இருப்பாங்க. ஓகே, இப்போ அவங்க பாத்தீங்கன்னா நல்ல பிராண்ட் நியூவான விஷயங்களுக்குலாம் ஆசைப்படுறவங்களா இருப்பாங்க. சொபிஸ்டிகேட்டடான லைஃப் ஸ்டைல், ஆடம்பர விரும்பிகளா இருப்பாங்க. இந்த விஷயங்கள் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இதெல்லாமே சுக்கிரனுடைய குணங்கள். துலாம் ராசியில பிறந்தவங்க சுக்கிரனை அதிபதியா கொண்டனால அந்த குணங்கள் அப்படியே துலாம் ராசிக்காரங்க கிட்ட நீங்க பார்க்கலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஜாதகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரியா? துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் ரொம்பவே எக்ஸலண்டா அமைஞ்சிருக்கு. எல்லா மாசமும் அப்படி அமைஞ்சிடாது. கிரகங்கள் இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் துலாம் ராசிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. எல்லாருக்கும் அப்படி அமைஞ்சிடாது. உங்களுடைய சொந்த ஜாதகத்துல வந்து தசாபுத்தி நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா மேட்ச் ஆகும். உங்களுடைய சொந்த ஜாதகத்துல அவயோக தசை நடக்குன்னா இப்பயும் நீங்க கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்கீங்க. என்னதான் கஷ்டம் இருந்தா கூட, அவயோக தசை நடந்தா கூட துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் ரொம்ப நல்லா இருக்கு. கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்கு. துலாம் ராசிக்கு 9, 10வது இடத்துல பாக்கியஸ்தானம், தொழில் ஸ்தானத்துல சுப கிரகங்கள் அமைஞ்ச நல்ல மாசமா அந்த மாசம் அமைஞ்சிருக்கு. 9வது இடத்துல குரு இருக்கு. குரு வந்து பார்வையால 3வது இடத்தை பாக்குது. 9வது இடம் உங்களுடைய பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், பாக்கியஸ்தானம். உங்களுடைய அப்பா, பூர்வீக சொத்து, அப்பாவுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு, அப்பாவுடைய உடல்நிலை வந்து நல்லா ஆகுறது, இதுக்கு முன்னாடி இருந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் சரியாகிறது, பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த தகராறு விலகி உங்களுக்கு ஃபேவரபிளா நடக்க ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அப்ப நடக்கும். பூர்வீக சொத்து கிடைக்கும். பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் ரொம்ப நல்ல தகவல்களா இருக்கும். பூர்வீகம் சம்பந்தமான விஷயம் உங்களுடைய இளைய சகோதர ஸ்தானத்தை பாக்குது இல்லையா? குரு பார்வை இளைய சகோதர ஸ்தானத்துல விழுது. சனி பார்வையால கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸ் இருந்தா கூட அதுக்கப்புறம் குருவுடைய பார்வையால இளைய சகோதர உறவு உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது உங்களுடைய தம்பி தங்கச்சிங்களால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறது, உதவி கிடைக்கிறது, பொருள் உதவி கிடைக்கிறது, மாரல் சப்போர்ட் கிடைக்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப கண்டிப்பா நடக்கும். முயற்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் 3வது இடம் தான். முயற்சியால வெற்றி கிடைக்கிறது, உங்களுக்கு புகழ் கிடைக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். குரு பார்வையால இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். சுக்கிரன் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல வந்து பயிற்சியாகி உட்காருது ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறம். சோ தொழில் விருத்தி இருக்கும். முன்னாடி இருந்த தகராறுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு செட்டில் ஆகி நல்ல தொழில் விருத்தி இருக்கும். தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாசம் நடக்கும். சகோதர உறவு நல்லா இருக்கும். சூரியன் வந்து ஆகஸ்ட் 20க்கு மேல ஆட்சி ஆகுறதுனால உங்களுடைய மூத்த சகோதர ஸ்தானம், அது லாபஸ்தானம், சகோதர உறவு, இளைய சகோதர ஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம் ரெண்டுமே வந்து விருத்தி ஆகுறதுனால உங்களுக்கு சகோதர உறவு ரொம்ப நல்லா இருக்கும். சகோதரர்களால் நன்மை கிடைக்கும். ரொம்ப நாளா மீட் பண்ண முடியாம இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த கேதரிங் நடக்கும் இந்த டைம்ல. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா 12வது இடத்துல செவ்வாய் வந்து சனியுடைய பார்வை விழுகிறதுனால செவ்வாய் வந்து அந்த இடத்த கெடுக்கும். உங்களுக்கு பணம் வந்து விரயமாகாது. வரக்கூடிய அதாவது தனஸ்தானத்தினால வரக்கூடிய அந்த பணம் வந்து விரயமாகாம உங்களால சேவிங்ஸ் பண்ண முடியும். நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். உங்க ராசிக்கு 5வது இடத்துல ராகு இருக்கு. குருவுடைய பார்வை வாங்கியிருக்கு. ராகுவோடைய இருப்புனால உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்துல சில குறைபாடுகள் இருக்கும். ஆனாலும் குருவுடைய பார்வை அதை சரி பண்ணும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிர்ஷ்டம், எண்ணம், குழந்தைகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 5வது இடம். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சில செட்பேக்ஸ் இருந்து குருவுடைய பார்வை அதை சரி பண்றத பாப்பீங்க. 6வது இடம் கடன், நோய், வம்பு, வழக்கு இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். 6வது இடம் கெடணும். 6வது இடம் சனியுடைய இருப்பால கெடுது. ஆகஸ்ட் மாசம் பாத்தீங்கன்னா செவ்வாயும் பயிற்சியாகி வந்து சனியை பாக்குது, 6வது இடத்தை பாக்குது, 6வது இடத்தை கெடுக்குது. ஸோ கடன், நோய், எதிரி மாதிரியான விஷயம் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் கட்டுக்குள்ள இருக்கும்.
ஏதாவது லீகல் இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபேவரபிளா வரும். எல்லா துலாம் ராசிக்காரங்களுக்கு இது இருக்காது. உங்க சொந்த ஜாதகத்துல உங்களுக்கு தசாபுத்திகள் ஒத்துழைச்சா நான் சொல்ற இந்த விஷயம் கண்டிப்பா அந்த ஆகஸ்ட் மாதம் நடக்கும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா 10வது இடத்துக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியாகி வரும். சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வர்க்கஹாலிக்கா இருப்பீங்க. உங்க எண்ணம் ஃபுல்லாவே தொழிலே இருக்கும். தொழில்ல முன்னேற்றம் இருக்கும். உங்க எண்ணம் எல்லாமே வீடு ஃபேமிலி மாதிரியான விஷயங்களை மனசு இப்ப போகவே போகாது. ரொம்ப வர்க்கஹாலிக்கா பேஷனேட்டா அதை செய்வீங்க. ஸோ இந்த மாதிரி இப்ப இருக்கும். அதாவது உங்களுக்கு குருவுடைய பார்வை வந்து முயற்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல விழுகுது. சரிங்களா? என்னதான் உங்களுக்கு நல்லா இருந்தா கூட ராசி பலன் நல்லா சொன்னாலும் முயற்சி இருக்கணும். சும்மாவே இருந்தா ஒரு விஷயம் நடந்துராது இல்லையா? சும்மாவே இருந்துட்டு ஜோதிட அஸ்ட்ராலஜில எப்படி சொன்னாங்க, ராசி பலன் எப்படி சொன்னாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இது எல்லாத்த விட முக்கியம். நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்றது என்னன்னா, சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். சொந்த ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு என்ன லக்னம், லக்னாதிபதி, தசை வந்து என்ன நடக்குது, யோக தசை நடக்குதா, அவயோக தசை நடக்குதா, இந்த விஷயத்த தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ராசி பலன். அதாவது அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து சில விஷயங்கள் தெரியும். சரியா? சில பேரால அஸ்ட்ராலஜி புரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்களால கூட அஸ்ட்ராலஜி புரிஞ்சுக்க முடியும். சில பேருக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அது உங்களுடைய சொந்த ஜாதகத்துல புதனுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து. உங்க ஜாதகத்துல புதன் நல்லா வலுவா இருந்துச்சுன்னா நான் சொல்ற விஷயங்களை உங்களால கெட் பண்ணிக்க முடியும். உங்க ஜாதகத்துல புதன் பாபத்தன்மை அடைஞ்சிருச்சுன்னா நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது புரியாது. சரிங்களா? ஸோ இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு இப்போ சில பேர் அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்க தப்பான தசாபுத்தி நடக்குது, கோச்சாரத்திலயுமே அஷ்டம சனி ஜென்ம சனி மாதிரியான விஷயங்கள் போகுது அப்படின்னா சில முக்கியமான முடிவுகளை அந்த டைம் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து இதை புரிஞ்சுக்கணும். ஓவராலா துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்பவே எக்ஸலண்டா அமைஞ்சிருக்கு. 12 ராசிகள்ல துலாம் ராசிக்கு மட்டும்தான் ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுடைய சொந்த ஜாதகத்துல தசாமுத்தி கை கொடுத்தா நான் சொல்ற மாதிரி கண்டிப்பா நல்லா இருக்கும். இல்லைன்னா நீங்க என்ன கமெண்ட்ல திட்டுவீங்க. சரியா? முதல்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராசி பலன் பாருங்க. சரியா? ராசி பலன் மட்டுமே வந்து வாழ்க்கையை தீர்மானம் பண்ண முடியாது. ராசி பலனால மட்டும் ஒரு மனுஷனுடைய எதிர்காலத்தை முடிவு பண்ண முடியாது. ஜாதகத்துலதான் விஷயமே இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கன்சல்டேஷன் கேட்கீங்க. ஃப்ரீ கன்சல்டேஷன் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. சரியா? எனக்கு டைம் இல்லாதது தான் ரீசன். முன்னாடி நான் ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேருக்கு. சரியா? இப்போ உங்களுக்கு என்னால் பண்ண முடிஞ்சதெல்லாம் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன ரீச் அவுட் பண்ணால் மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.